ஒரு ஈகோ சென்ட்ரிக் பார்வை, அதாவது திருப்பி உலகத்தை வந்து ஒரு மரபை நோக்கி திரும்புகிற, ஒரு மறைந்து விட்ட பழக்க வழக்கங்களை நோக்கி பார்க்குற, இழந்து போன விஷயங்களை பார்க்குற மனோபாவம் நிறைய மாறி இருக்குது. உலகம் முழுக்க அது மாறுது. ரெண்டாவது, புதிதாக வரக்கூடிய நிறைய நோய்கள், அப்புறம் வாழ்வியல் நோய்களில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், அப்புறம் நவீன அறிவியல் தான் எல்லாத்துக்கும் ஓடணுமா, பல கெமிக்கல் மருந்துகள் எடுக்கணுமா, நம்ம அந்த காலத்தில் இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் எளிய உணவுகளை சாப்பிட்டு மிக ஒரு ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இன்றைக்கி கூட ஆரம்பித்தது முதல் காரணம். ரெண்டாவது, இந்த மரபு மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்தில் இதில் நடந்த ஆய்வுகள், இந்த கடந்த 50-60 வருஷத்தில் நடந்த ஆய்வுகள் வந்து இந்த மருத்துவத்தில் சொல்லப்பட்ட, பழைய காலத்தில் சொல்லப்பட்ட பல மருத்துவ உண்மைகள் அறிவியல் பூர்வமாகவும் உண்மையானது